வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தேங்காய் எடுத்து உடச்சி திருவி வச்சுருக்கேன். இது எத்தனை கப்பு இருக்குதுன்னு அளந்துட்டு செய்யலாம். இது திருவினதோடு இருக்குது. இது அப்படியே லைட்டாக மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பல்ஸில் போட்டு இப்போது இது நைஸ் பூ மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இந்த கப்பில் அளந்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு 1 2 கப் இருக்குது. 2 கப் போட்டு லைட்டாக வதக்கிக்குவோம். ரொம்ப ரெட் கலர் ஆகாமல் கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கப்பயே லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாம். அந்த ஈரத்தன்மை லைட்டாக போனோன்னா ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. இப்போ எண்ணெய் ஹையில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போடுறேன். அரை கப்பு சுகர் சேர்த்துக்குவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இதில் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சுகர் சேர்த்து உணுக்கி வச்சுருக்கேன், அதனால் வெள்ளையாக இருக்குது. எடுத்து பார்த்தா இப்படி உருட்டினா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலரும் மாறிடுச்சு. அப்படியே ஒட்டாமல் விழுகுது பாருங்க கரண்டிலேருந்து. இறக்கி வச்சுட்டு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் போட்டு நல்லா அழுத்தி விட்டு வச்சோன்னா செட் ஆகிடும். செட் ஆகிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அதை எடுக்கலாம். நல்லா நெய் தடவிக்குவோம். இப்போ இந்த கலர்னு அதை எடுத்து அதில் சேர்த்துடலாம்.
இதை நல்லா அழுத்தி விடணும். அப்படியே வச்சுட்டு இது மாதிரி வச்சு கூட நல்லா நல்லா ப்ரெஸ் ஆகுது பாருங்கள். அது மாதிரி நல்லா அமைக்க விட்டுட்டு இருக்கட்டும். அப்படியே ஒரு மணி நேரமாவது இருக்கட்டும். அப்புறம் எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த சைடில் எல்லாம் மெதுவாக எடுத்து விட்டுட்டு நிறைய ஜீனி போட்டால் கடையில் விற்கிறது வந்து சாப்பிடும்போது வாய் புண்ணாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி தான் ஆகும். அதனால் சுகர் வந்து கரெக்டாக தேங்காய் இருக்க மாதிரி இருக்கணும், வெறும் ஜீனியாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நான் 1/2 கப்பு தான் சுகர் போட்டேன். நீங்கள் வேணுன்னா ஒரு 3/4 கப்பு கூட போட்டுக்கோங்க. அது உள்ளே பாருங்கள், ஸ்பூனை வச்சு எடுத்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். பாருங்கள், சூப்பராக விழுந்துருச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். எப்படி கேக் மாதிரி அப்படியே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது, செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.